Good morning, my dear 11th students. Welcome back to our English class. This is your RK sir. So last class we have seen the portrait of a lady, which is prose 1. Now we are going to continue that prose. What is the title? The Portrait of a Lady, which was written by Khushwant Singh. Right. இப்போ லாஸ்ட் கிளாஸ் நம்ம எங்கே பார்த்தோன்னு சொல்லி பார்த்தோம்னா, வில்லேஜிலிருந்து சிட்டிக்கு போயிடுவார் யார்? ஆத்தர். சிட்டியில் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து தட் மீன்ஸ் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் வந்து அவர் போய் சேர்ந்து படிப்பார். அங்கே வந்து சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் வந்து சில சப்ஜெக்ட்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கிலீஷ் வேர்ட்ஸ், வெஸ்டர்ன் சயின்ஸ், லா ஆஃப் கிராவிட்டி, சயின்ஸ், தட் மீன்ஸ் ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல், இது எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஆத்தர் ஆஸ் ரெப்ளை டு கிராண்ட் மதர். பட் ஷி வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஆனால் அது அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. என்ன இது ரிலீஜியஸ் சம்மந்தமான காட்லி திங் வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கவலையாக இருக்குன்ற மாதிரி நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ ஆத்தர் ஹேஸ் கம்ப்ளீட்டட் ஹிஸ் ஸ்டடீஸ், அதாவது அந்த இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறாருன்னா யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு. இங்கே தான் நம்ம பார்க்கணும். இங்கே when I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. My grandmother accepted her seclusion with resignation. She rarely left her spinning wheel to talk to anyone. From sunrise to sunset, she sat by her wheel, spinning and reciting prayers. Only in the afternoon, she relaxed for a while to feed the sparrows. While she sat in the veranda, breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirruping. Some came and perched on her legs, others on her shoulders, some even sat on her head. ரைட். இப்போ ஆத்தர் வந்து எங்கே போயிருக்காருன்னா யூனிவர்சிட்டி போயிருக்காரு ஸ்டடி பண்ணுறதுக்கு. ஐ வாஸ் கிவன் எ ரூம் ஆஃப் மை ஓன். ரைட். அப்போது யூனிவர்சிட்டி போயிட்டு அங்கே படிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவார். அந்த மாதிரி டேஸ் கலராக தான் போனார். சரியா? ரைட். இப்போ சிட்டியில் இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஆத்தர் வந்து யூனிவர்சிட்டியில் படிக்கிறன்றதுனால ஆத்தருக்கு வந்து படிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னா அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் இருக்குது. த காமன் லிங்க் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வாஸ் ஸ்னாப்டு. இப்போ ஆத்தருக்குன்னு தனியாக ஒரு ரூம் அந்த வீட்டில், இவங்க பாட்டி வேறு ஒரு ரூமில் இருப்பாங்க. இப்போ வில்லேஜில் இருக்கும்போது 2 பேரும் ஒரே ரூமில் இருந்தாங்க, அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருந்தது. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்னாப்டு மீன்ஸ் கட்டு. ஸ்னாப்டு மீன்ஸ் என்னது? கட்டு. ரைட். கட் ஆயிடுச்சு. மை கிராண்ட் மதர் அக்செப்டட் ஹர் செக்லூஷன். ஆனால் இந்த ஒரு செக்லூஷன் மீன்ஸ் தனிமை, அதாவது 2 பேர் தனித்தனியாக இருக்கிறத கிராண்ட் மதர் என்ன பண்ணுறாங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. செக்லூஷன்னா என்ன சொல்லியிருக்கேன்? ஐசோலேஷன். கிராண்ட் மதர் எதுவும் ஃபீல் பண்ணல. ஏன்னா அது அவங்களுக்கு தெரியும், அதாவது ஒரு பேரனுடைய லைஃப் வந்து அடுத்தடுத்து மூவ் ஆகும், நம்ம எல்லா விதங்கள்லையும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மெச்சூர்டு திங்கிங்கில் அவங்க இதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க வித் ரெசைனேஷன். சரியா? ரைட். சி ரேர்லி லெஃப்ட் ஹர் ஸ்பின்னிங் வீல் டாக் டு எனி ஒன். ஸோ இப்போ சிட்டியில் இருக்கிறாங்க. அவங்க வந்து எப்போவுமே அந்த ஸ்பின்னிங் வீல் அந்த ராட்டனம் அதை சுற்றுவாங்க இல்லையா, அந்த ராட்டனத்தை தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க? சுற்றிகிட்டே இருக்கிறாங்க. பேசுகிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும். மற்றவங்ககிட்ட பேச மாட்டாங்க அதிகமாக. ஏன்னா இப்போ நமக்கே வந்து வில்லேஜில் இருக்கிறதுக்கும் சிட்டியில் இருக்கிறதுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ கிராண்ட் மதர் அப்படின்றவங்க வந்து வில்லேஜ் லைஃபுக்கு வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க. அதனால் வந்து சிட்டி லைஃப்க்கு இன்னும் அவங்க அடாப்ட் ஆகல. அதனால் யார்ட்டையுமே பேசலாம். அவங்களுடைய ஒன்லி திங் வந்து அந்த ஸ்பின்னிங் வீலை வந்து சுற்றுறது தான். அது மூலிமா அந்த ராட்டனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த துணியை இது பண்ணுறது, அதை தான் வந்து அதை நூல் நெய்யறது, அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃப்ரம் சன்ரைஸ் டு சன்செட் ஷி சாட் பை ஹர் வீல்
ஸ்பின்னிங் அண்ட் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ். காலையில் சன்ரைஸில் ஆரம்பித்தாங்கன்னா சன்செட் வரல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வீலை சுற்றிக்கிட்டு அப்படியே ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காங்க. ஒன்லி இன் த ஆஃப்டர்நூன் ஷி ரிலாக்ஸ்டு ஃபார் அ வைல் டு ஃபீட் த ஸ்பேரோஸ். ரைட், இங்கேயும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆஃப்டர்நூனில் அந்த குருவிகளுக்கு இந்த மாடத்தில் சில என்ன தான் சிட்டியாக இருந்தாலும் அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டு ஆஃப்டர்நூனில் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. வைல் ஷி சாட் இன் த வெரண்டா பிரேக்கிங் த பிரெட் இன்டு லிட்டில் பிட்ஸ். வெரண்டாவில் உட்காந்துட்டு இந்த பிரெட் இருக்கு இல்லையா, பிரெட்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லிட்டில் பேர்ட்ஸ் கலெக்டட் ரவுண்ட் ஹெர் கிரியேட்டிங் அ வெரிட்டபிள் பெட்லமாக வச்சுருப்பீங்க. இது சின்ன சின்னதாக அவங்க கட் பண்ணி போடும்போது அந்த பேர்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா அதையே அழகாக வந்து சாப்பிடுது. அது சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த பாட்டி மேலே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கை மேலே வந்து தலை மேலே எல்லாம் அப்படியே வந்து உட்காந்துட்டு என்ன பண்ணுவான் வெரைட்டபிள் பெட்டில் மாப்பிச்சிருப்பீங்கன்னா நாய்ஸி கன்ஃபியூஷன் அப்படியே வந்து சும்மா கலேபுரம் பண்ணுற மாதிரி அப்படியே கீச்சுன்னு கற்றுக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த ப்ரெட்டை வந்து சாப்பிட்டு இருக்கக்கூடிய அந்த சீனை வந்து ஆத்தர் என்ன பண்ணுறாங்க டிஸ்கிரைப் பண்ண. ஸோ நீங்கள் அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா சொல்லி யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் என்ன அங்கே நடந்துச்சுன்றது. சம் கேம் அண்ட் பெர்ச்டு ஆன் ஹெர் லெக்ஸ். அதாவது சம் கேம்ன்றது அந்த பேர்ட்ஸ் தான், சம்ன்றது இந்த பேர்ட்ஸ் தான். சரி, பெர்ச்டு மீன்ஸ் என்னது சாட். அப்படியே ரொம்ப அழகாக வந்து உட்காந்துக்கிட்டு எங்கே ஆன் ஹெர் லெக்ஸ் கால் மேலே பாருங்கள், அந்த கால் மேலே ஒரு பேர்டு உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அதுதான். சம் ஈவன் சேட் ஆன் ஹெர் ஹெட். சில இதில் தலை மேலே கூட என்ன பண்ணுவோம் வந்து அது அப்படின்னா இது ஷோல்டர் மேலே தான் அவங்க உட்காந்துருக்கு. ரைட், இப்படி அவங்களுக்கு போகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சி ஸ்மைல்டு பட் நெவர் ஷூடு தெம் அவே. அது அந்த பேர்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த சத்தத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழகாக சிரிப்பாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டால் ஷூன்னு அப்படின்னு என்ன பண்ண மாட்டாங்க, அதை ஷூடு அப்படின்னு ஷவுட்டிங் அப்படின்னு அர்த்தம். அதை வந்து துரத்த மாட்டாங்க. it used to be the happiest half hour of the day after. ஸோ சிட்டி லைஃப்பில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹாப்பியஸ்ட் half an hour அரை மணி நேரம் இந்த பேர்ட்ஸ்க்காக எப்போவுமே ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் தன்னுடைய சிட்டி லைஃப்பில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான அந்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆத்தர். யாருக்கு? அவங்க பாட்டிக்கு. When I decided to go abroad for further studies, I was sure my grandmother would be upset. I would be away for 5 years and at her age one could never tell. But my grandmother, she could. She was not even sentimental. She came to leave me at the railway station but did not talk or show any emotion. Her lips moved in prayer. Her mind was lost in prayer. Her fingers were busy telling the beads of her rosary. Silently she kissed my forehead, and when I left I cherished the moist imprint as perhaps the last sign of physical contact between us. ரைட், இப்போ யூனிவர்சிட்டி எஜுகேஷன் முடிச்சுட்டு ஆத்தர் வந்து ஹி டிசைடட் டு கோ டு அப்ராடுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணால். அப்ராட்னா ஃபர்தர் ஸ்டடீஸ், மேற்படிப்பு படிக்கிறதுக்கு அப்ராட் தட் மீன்ஸ் அப்ராட்னா ஃபாரின் ஸ்டடின்னு அர்த்தம். சரியா, ஃபாரினில் போய் படிக்கணும்னு விரும்புகிறாரு, அதனால் போனார். ஐ வாஸ் ஷுர் மை கிராண்ட் மதர் வுட் பி அப்செட். ரைட், இப்போ நாங்கள் வந்து வில்லேஜில் இருக்கும்போது ஒன்றா இருந்தோம், சிட்டியில் இருக்கும்போதும் ஓரளவுக்கு ஒன்றா இருந்தோம். இப்போ வந்து என்னை பிரிஞ்சிருக்கிறது நிச்சயமாக வந்து கிராண்ட் மதருக்கு, பாட்டிக்கு வந்து ஒரு அப்செட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். கண்டிப்பாக இதை அவங்க வந்து ரொம்ப கஷ்டமாக தான் ஏற்றுக்குவாங்க, தாங்கிக்க மாட்டாங்கன்னு சொல்லி நான் நினச்சேன். ஐ வுட் பி அவே ஃபார் 5 years. கிட்டத்தட்ட 5 வருஷம் அங்கே இருக்கணும். அண்ட் அட் ஹர் ஏஜ் ஒன் குட் நெவர் டெல். ஸோ நான் 5 வருஷம் அங்கே போய் படிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அப்படின்னும்போது நான் இப்போ அப்ராடுக்கு போகிறேன். ஸோ அவங்க மறுபடியும் 5 வருஷம் கழித்து திரும்பி வரும்போது அவங்களோட ஏஜுக்கு வந்து அவங்க இருப்பாங்களா அப்படின்றது சொல்ல முடியாது. அதுதான் ரிட்டர்ன் வரும்போது அவங்க இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் அவர் சொன்னார். ஏன்னா வயசாகிடுச்சு, அவங்க எப்போவும் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் மை கிராண்ட் மதர் குட். ஆனால் அது அப்படி நடக்கலை. ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். சரி, நான் போகிறேன்,
ஃபாரினுக்கு போகிறோன்னு சொல்லி அவங்க எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு கூட நினச்சேன். ஆனால் அவங்க அப்படி ஃபீல் பண்ணலை. she came to leave me at the railway station but did not talk or show any emotion. ரைட், நான் அதாவது ஃபாரின் போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின் ஏறலான்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அப்போ அவங்களும் வந்தாங்க. அவங்க வந்துட்டு என்னை வழி அனுப்ப வந்தாங்க. ஆனால் என்கிட்ட வந்து அவங்க எதுவுமே பேசலை. பட் டிட் நாட் டாக் ஆர் ஷோ எனி எமோஷன்ஸ். அல்லது அவங்களோட ஃபேஸில் வந்து பிரிஞ்சு இருக்கும் அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எதுவுமே இல்லை. ரொம்ப நார்மலாக தான் இருந்தாங்க. ஹர் லிப்ஸ் மூவ்ட் இன் ப்ரேயர். அப்போ அவங்க லிப்ஸ் வந்து ப்ரேயர் அப்படியே முணுமுணுத்துட்டு இருந்தது. ஹர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர். கம்ப்ளீட்டாக அவங்க மைண்டு வந்து எதுக்காக இது பண்ணிட்டாங்கன்னா ப்ரேயருக்காக. ஸோ கிராண்ட் மதர் ஹேஸ் ஸ்ட்ராங்லி டிசைடட் தட் ப்ரேயர் இஸ் ஒன்லி ஹர் கம்பேனியன். ஸோ இந்த ப்ரேயர் தான், அது இல்லாமல் அந்த ஸ்பின்னிங் வீல் சுற்றுறது, இதெல்லாம் தான் அதுக்கு நமக்கான கம்பெனியன். அண்ட் தென் தட் பேர்ட்ஸ் அப்படின்னும் போது அவங்க எதுவுமே இந்த எமோஷ்னலாக எதுவுமே அவங்க ரிவீல் பண்ணல அவங்க ஃபேஸில். ஹர் ஃபிங்கர்ஸ் வேர் பிஸி டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் கேர் ரோசரி. ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கையில் வந்து அந்த ஜபமாலை இருக்குல்லையே, அப்படியே அந்த ஜபமாலை என்ன பண்ணுறாங்க, பீட்ஸ் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் கேர் ரோசரி அப்படியே உருட்டிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு முணுமுணுத்துட்டு அந்த மாதிரி இருக்கிறாங்க. பாட்டு பாடிக்கிட்டுனா சாண்டிங் த ப்ரேயர்ஸ்னு இருக்கும், ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இருக்கும். சரி, இப்போ நான் கிளம்பக்கூடிய நேரம் வந்துடுச்சு, ட்ரெயின் போகக்கூடிய. அப்போ முன்னாடி சைலண்ட்லி சி கிஸ்டு மை ஃபோர்ஹெட் அண்டு when I left I cherished the moist imprint. உடனே என்ன பண்ணாங்க, அவங்க என் நெத்தியில் கிஸ் பண்ணுறாங்க, முத்தம் கொடுக்குறாங்க. அந்த ஒரு இனிமையான ஒரு தருணத்துலேயே அப்படியே நான் அதையே அப்படியே என்ன பண்ணுறேன்னா அதை நினச்சிக்கிட்டே அப்படியே நான் ட்ராவல் பண்ணுறேன். த மாய்ஸ்ட் இம்ப்ரண்ட், அந்த மாய்ஸ்ட் அவங்க கிஸ் பண்ண அந்த நெத்தியில் அந்த ஈரத்தோடு நான் என்ன பண்ணுறேன், அப்ராடு கிளம்புனேன். ஆஸ் ஃபர் ஆஃப் த லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் அஸ். நான் நினச்சேன் இதுதான் நமக்கும் நம்ம பாட்டிக்கும் இருக்கக்கூடிய ஒரு லாஸ்ட்டு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். But that was not so. After 5 years, I came back home and was met by her at the station. She did not look a day older. She still had no time for words. And while she clasped me in her arms, I could hear her reciting her prayers. Even on the first day of my arrival, her happiest moments were with her sparrows, when she fed longer and with frivolous rebukes அப்படின்றாங்க. பட் தட் வாஸ் நாட் ஸோ. அதுதான் கடைசி ஒரு நான் சந்திக்கிறது கடைசி இதாக இருக்குன்னு சொல்லி நான் நினச்சேன். ஆனால் அது நடக்கலை. ஆஃப்டர் 5 years ஐ கேம் பேக் ஹோம். 5 வருஷம் கழித்து நான் வீட்டுக்கு வரேன். அண்ட் வாஸ் மெட் பை ஹர் அட் த ஸ்டேஷன். அதே சேம் ரயில்வே ஸ்டேஷனில் அவங்க என்னை ரிசீவ் பண்ண வந்தாங்க. ஷி டிட் நாட் லுக் எ டே ஓல்டர். நான் பார்க்குறேன் 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் கூட அதிக வயசான மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஷி ஸ்டில் ஹேட் நோ டைம் ஃபார் வேர்ட்ஸ். இப்போவும் வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கான எந்த டைமும் இல்லை. அண்ட் வைல் சி கிளாஸ்ப்டு மீ இன் ஹர் ஆர்ம்ஸ் ஐ குட் ஹியர் ஹர் ரிசைட்டிங் ஹர் ப்ரேயர்ஸ். ரைட், நான் வந்ததில் அப்படியே என்னுடைய பாசத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னோடய ஹேண்ட்ஸை க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஆன் த டைம் ஐ தாட் தட் ஷி வாஸ் டீப்லி ரிசைட்டட் இன் ஹர் ப்ரேயர். ஸோ இப்போவும் அந்த ப்ரேயர் சொல்கிறத அவங்க விடலை, இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அப்படின்றத நான் திங்க் பண்ணிக்கிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன். ஈவன் ஆன் த ஃபஸ்ட் டே ஆஃப் மை அரைவல் ஹர் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ் வேர் வித் திஸ் ஃபார். ஈவன் நான் வந்த ஃபஸ்ட் நாள் கூட வந்து என்கிட்ட அவங்க அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணல. நான் எப்படி விட்டுட்டு போனனோ அதே மாதிரி தான் அவங்க அந்த ஸ்பேரோஸ் கூட தான் ரொம்ப சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. when she fed longer and with frivolous rebukes. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேர்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த பேர்ட்ஸ் வந்து அங்கங்கே வந்து ஏறி நின்றுட்டு ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு கமோஷன் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஆனாலுமே அதை அவங்க திட்டாமல் ரொம்ப செல்லமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க. தட் மீன்ஸ் ஃப்ரிவோலஸ் ரிவ்யூஸ்னால் நாட் சீரியஸ் ஹோல்டிங்ஸ்னு இருக்கும். இந்த சினோனிம்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இதில் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது. சரியா, செல்லமாக கோச்சிக்கிட்டு அந்த பேர்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈவன் நான் வந்த ஃபஸ்ட் டே கூட என்கிட்ட அதிகமாக பேசாமல். In the evening, a change came over. She did not pray. She collected the women of the neighborhood, got an old drum and started to sing for several hours. She thumped the sagging skins of the dilapidated drum and
sang of the homecoming of warriors. We had to persuade her to stop to avoid overstraining. That was the first time since I had known her that she did not pray. ஸோ ஈவினிங் வர வர அன்றைக்கி வந்து அந்த முத நாள் ஈவினிங்காக ஒரு சேஞ்ச் வந்து ஒரு வித்தியாசமான சேஞ்ச் வந்து அவளோட முகத்தில் வருது, எங்கள் பாட்டியோட முகத்தில். ஷி டிட் நாட் ப்ரே. அப்போ வந்து அவங்க ப்ரே பண்ணல. ஷி கலெக்டட் த உமன் ஆஃப் த நெய்பர்ஹுட். அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, காட் அண்ட் ஓல்டு ட்ரம் அண்ட் ஸ்டார்டட் டு சிங். ஒரு ஓல்டு ட்ரம் இருந்துச்சு எங்கள் வீட்டில். அந்த ஓல்டு ட்ரம் வந்து அந்த தோல்னால் செய்யப்பட்டது. அதை எடுத்துகிட்டு அடிச்சுக்கிட்டு பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. ஃபார் செவரல் ஹவர்ஸ் ஷி தம்புடு தி சாகிங் ஸ்கின்ஸ் ஆஃப் த டிலாபிடேட்டட் ட்ரம். ரொம்ப நேரம், கிட்டத்தட்ட 2-3 மணி நேரம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. டிலாபிடேட்டட்னா டேமேஜ்டு அந்த அனிமல் ஸ்கின்னு அர்த்தம். அதாவது அந்த சாகிங் ஸ்கின். டிலாபிடேட்டட்னா என்னதுன்னா டேமேஜ்டு, சாகிங் ஸ்கின்னு அந்த அனிமல் ஸ்கின்லாம் வந்து அது வந்து நம்ம ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது என்ன ஆயிரும்னா அந்த தோலெல்லாம் சுருங்கி தொங்கி போயிடும் இல்லையா. அதை அப்போ நம்ம வார்ம் அப் பண்ணி ஹீட் பண்ணி நம்ம இது பண்ணும்போது தான் அது நல்லா சவுண்டு கொடுக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரிலாம் பண்ணலை. ஆனால் அந்த சாகிங் ஸ்கின்லேயே என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் அதை அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட்டையெல்லாம் சேர்த்துக்கிட்டு பாட்டு பாடுறாங்க. அண்ட் சாங் ஆஃப் த ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ். ரைட், ஹோம் கம்மிங் ஆஃப் வாரியர்ஸ். வாரியர்ஸ்னால் என்னது, இராணுவ வீரர்கள்னு அர்த்தம், படை வீரர்கள்னு அர்த்தம். இப்போ அந்த காலத்தில் வந்து இந்த மிலிட்ரிஸ் வந்து போருக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது, ஜெயிச்சு ரிட்டன் வரும்போது அவங்கள வந்து ஹானர் பண்ணுற விதத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, பாட்டு பாடி ட்ரம்ஸ் எல்லாம் அடித்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துவோம். அந்த மாதிரி நான் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எனக்கும் சேர்த்தி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ரிட்டன் வந்து சேர்த்தி தான் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஹானர் பண்ணுறாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிறேன். வி ஹேட் டு பெர்ஸ்வேட் ஹர்ஸ் டு ஸ்டாப் டு அவாய்ட் ஓவர் ஸ்ட்ரெயின். நாங்கள் சொன்னோம் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நேரம் இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க, வேணாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். தட் வாஸ் த ஃபஸ்ட் டைம் சின்ஸ் ஐ ஹேட் நோன் ஹர் தட் ஷி டிட் நாட் ப்ரே. அப்போ தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எதுவுமே வந்து என்ன பண்ணலன்னா அவங்க ப்ரேயர் பண்ணலை. அவங்க வந்து டிட் நாட் ப்ரே எனிதிங். அவங்க வாயுவில் வந்து எதுவுமே முணுமுணுக்கல, ப்ரேயர் பண்ணல. ஸோ இதுதான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. The next morning she was taken ill. It was a mild fever and the doctor told us that it would go. அடுத்த நாள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த நாள் அவங்களுக்கு வந்து பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. It was a mild fever and the doctor told us that it would go. டாக்டர்னு சொல்கிறார், இல்லை இது வந்து ஒரு மைல்டு ஃபீவர் தான், சாதாரண காய்ச்சல், அது சரியாயிரும், இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டார். பட் மை கிராண்ட் மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. சரி, எல்லோரும் சரியாயிரும்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் எங்கள் பாட்டி அப்படி நினைக்கல, அவங்க வித்தியாசமாக திங்க் பண்ணாங்க. ஷி டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். ஷி செட் தட் சின்ஸ் ஒன்லி a few hours before the close of the last chapter of her life she had omitted to pray. She was not going to waste any more time talking to us. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஷி டோல்ட் அஸ் தட் ஹர் எண்ட் வாஸ் நியர். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்களோட எண்ட், அவங்களோட டெத்து வந்து ரொம்ப சீக்கிரம் பக்கத்தில் வந்துடுச்சு, இறந்துருவாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஷி செட் தட் சின்ஸ் ஒன்லி a few hours before the close of the last chapter. ஸோ என்னுடைய சாப்டர், என்னுடைய வாழ்நாள் முடியக்கூடிய நேரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆஃப்டர் லைஃப் ஷி ஹேட் omitted to pray. அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷி டிட் நாட் ப்ரே. அவங்க வந்து ப்ரே பண்ணல, அதை ப்ரே பண்ணாமல் ஒமிட் பண்ணிட்டாங்க ப்ரேயரை. ஷி வாஸ் நாட் கோயிங் டு வேஸ்ட் எனி மோர் டைம் டாக்கிங் டு அஸ். எங்கள் கூட அவங்க என்ன பண்ணல, பேசலை. அதனால் அந்த மாதிரி எங்ககிட்ட சில விஷயங்கள் மட்டும் பேசிவிட்டு அவங்க வந்து அதாவது அந்த லாஸ்ட் ஹவர்ஸை கிட்டத்தட்ட டெத்து அந்த இதுக்கு வந்துட்டாங்க. வி ப்ரொட்டஸ்டட். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்ககிட்ட பேசுகிறாங்க. சிவாட் டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய டைம், இத்தனை நாள் தான் இவங்க கூட வந்து நம்ம அதிகமாக பேசலை, இப்போவாது நம்ம தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இறக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவாது நம்ம அந்த டைம் இருக்கக்கூடிய அந்த டைம்லையாவது பேசிக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. ஸோ கண்டினியூஸாக பேசிகிட்டு இருக்கும்போது வி ப்ரொட்டஸ்டட் பட் ஷி இக்னோர்ட் அவர் ப்ரொட்டஸ்ட். ஷி லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ் ஈவன் பிஃபோர்
could suspect her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. A peaceful pallor spread on her face and we knew that she was dead. நாங்கள் தடுத்தோம், ஏன் வேணாம் இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி. பட் ஷி இக்னோர்ட் அவர் ப்ரொட்டஸ்ட். ஆனால் நாங்கள் சொன்னதை அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்க. ஷி லே பீஸ்ஃபுல்லி இன் பெட் ப்ரேயிங் அண்ட் டெல்லிங் ஹர் பீட்ஸ். ரொம்ப பெட்டில் ரொம்ப அமைதியாக படுத்துக்கிட்டு அந்த டெல்லிங் ஹர் பீட்ஸ்னால் வந்து அந்த ஜபமாலை வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஈவன் பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட், நாங்கள் சந்தேகப்பட்டோம் என்னடா இவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஹர் லிப்ஸ் ஸ்டாப்டு மூவிங், ஏன்னா அவங்க லிப்ஸ் வந்து இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. அண்ட் த ரோசரி ஃபெல் ஃப்ரம் ஹர் லைஃப்லெஸ் ஃபிங்கர்ஸ். எப்போவுமே வந்து அந்த ஜபமாலை உருட்டிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த கையில் இருந்த அந்த ஜபமாலை அப்படியே கீழே விழுந்துருச்சு. லைஃப்லெஸ் ஃபிங்கர்லாம் ஃபிங்கருக்கு வந்து அந்த உயிரில்லாத ஃபிங்கர்ஸ் வந்து பிடிக்க முடியாது இல்லையா, அப்படியே கீழே விழுந்துருச்சு. எ பீஸ்ஃபுல் பேலர் ஸ்ப்ரெட் ஆன் ஹர் ஃபேஸ் அண்ட் வி நியூ தட் ஷி வாஸ் டெட். எ பீஸ்ஃபுல் பேலர் மீன்ஸ் என்னென்னா என் அன்ஹெல்த்தி ஃபேல் அப்பியரன்ஸ், அப்படியே முகம் வந்து என்ன பண்ணுறது வெளிரி போச்சு. தட் ஷி வாஸ் டெட். ஸோ இறந்ததுக்கப்புறம் இறந்த கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு அது பார்த்தா எப்படி இருக்கும், அப்படியே வெளிரி போன மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க இப்போ இறந்துட்டாங்க. We lifted her off the bed and as is customary, laid her on the ground and covered her with a red shroud. After a few hours of mourning, we left her alone to make arrangements for her funeral. In the evening, we went to her room with a crude stretcher to take her to cremated. Right. உடனே வந்து we lifted her off the bed and as is customary. உடனே சடங்குலாம் செய்யறதுக்கு நாங்கள் அந்த பெட்டை விட்டு கீழே இருக்கோம். laid on the ground and covered her with a red shroud. Shroudனா என்னென்னா கிளாத் யூஸ்டு டு wrap dead body. இறந்தவங்களுக்கு வந்து நம்ம அந்த பாடியை கவர் பண்ணுறதுக்கு நம்ம துணி போட்டு, வெள்ளை கலர் துணி அந்த மாதிரி போட்டு கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டோம் அவங்கள கீழே வச்சு. ஆஃப்டர் எ ஃபியூ ஹவர்ஸ் ஆஃப் மார்னிங் வி லெஃப்ட் ஹர் அலோன் டு மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபார் ஹர் ஃபன்ரல். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே எல்லாருமே அழுதுட்டு உடனே அவங்களுடைய ஃபியூனரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக நாங்கள் அப்படியே அவங்கள விட்டுட்டு வெளியே வந்து அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஈவினிங் வி வென்ட் டு ஹர் ரூம் வித் எ க்ரூட் ஸ்ட்ரக்சர் டு டேக் ஹர் டு த கிரிமேட்டட். அந்த ஈவினிங் உடனே அந்த பாடியை வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் வச்சுக்கிறதுக்கு அந்த ஸ்ட்ரக்சரோடு என்ன பண்ணோம், க்ரூட் ஸ்ட்ரக்சர்னால் அது வந்து குச்சியெல்லாம் வச்சு செஞ்ச ஒரு பாடை, அதுதான் அந்த க்ரூட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். டு டேக் ஹர் டு பி கிரிமேட்டட், அவங்கள வந்து எரிக்கணும். அதுக்காக வந்து நாங்கள் அந்த கீழே கடத்தி வச்ச அந்த பாடியை இந்த ஸ்ட்ரக்சரில் வச்சு தான் தூக்கிட்டு வெளியே வரணும். அதுக்காக நாங்கள் போகிறோம். அப்போ பார்த்தோம்னா த சன் வாஸ் செட்டிங் அண்ட் ஹேட் லிட் ஹர் ரூம் அண்ட் வெரண்டா வித் எ பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட். வி ஸ்டாப்டு ஆஃப் அவே in the courtyard all over the veranda and in her room right up to where she lay dead and stiff wrapped in the red shroud. Thousands of sparrows sat on the floor. There was no chirruping. Right, இப்போ the sun was setting and had to lit her room. உடனே நாங்கள் அப்படியே மேலே போகிறோம். சன் வந்து செட்டிங், அப்படியே ரூமுக்குள்ளே போகிறோம். சன் வந்து செட்டிங் ஆகுது, அப்படியே அந்த ஈவினிங் டைம் வருது. அந்த சூரிய ஒளியெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த பாட்டி கடத்தி வச்சுருந்த சுற்றி அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே அழகாக படுறது. அண்ட் வெரண்டா வித் பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட். அது எப்படி இருக்குது, அந்த சூரிய கதிர்கள்லாம் கிட்டத்தட்ட அப்படியே கோல்டன் லைட்டில் அப்படியே பொன்னிற ஒளியில் என்ன பண்ணுதுன்னா அது அப்படியே தகன்னு அப்படியே அந்த லைட் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணுது. ஸோ இதில் வந்து என்ன இதில் வந்து இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா, சூரியன் வந்து பாட்டி வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி, பாட்டி வந்து நிச்சயமாக சொர்க்கத்துக்கு தான் போவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த இடத்துல இந்த கோல்டன் லைட் அப்படின்ற ஒரு வேர்ட்ஸை ஆத்தர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. வி ஸ்டாப்டு ஆஃப் வே இந்த கோட். இதை பார்த்து தான் நாங்கள் அப்படியே நின்றுட்டோம், வீட்டில் பாதி வழியிலே நின்றுட்டோம். ஆல் ஓவர் த வரண்டா அண்ட் இன் ஹர் ரூம் ரைட் அப் டு வேர் சி லே டெட் அண்ட் ஸ்டிஃப் wrapped in the red shroud. அது கிட்டத்தட்ட வந்து அவங்கள வந்து ஸ்டிப்பாக என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், டெட் பாடி அப்படியே துணி போற்றி படுக்க வச்சுருக்கிறோம். அது எல்லாமே ஆல் ஓவர் த வரண்டா ஃபுல்லுமே அது என்ன ஆகிருக்குன்னா அந்த கோல்டன் லைட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு.
thousands of sparrows sat scattered on the floors, right? பாருங்கள், அந்த பாட்டி இறந்த அன்னைக்கு ஆயிரக்கணக்கான குருவிகள் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த இடத்துல அப்படியே வந்து பாட்டி இறந்ததை நினச்சி அங்கே அந்த இடத்துல அமைதியாக அப்படியே வந்து உட்காண்ட்ருக்குது, ஸ்கேட்டர்ட் ஆன் த ஃப்ளோர். பட் ஆனால் இந்த இடத்துல கவனிக்கணும் பாருங்கள், தெர் வாஸ் நோ சிர்ருப்பிங். அப்போ வந்து ரொட்டி போடும்போது அந்த வெரைட்டி ஆஃப் பெட்லாம் சத்தங்கள் எழுப்பிச்சு இல்லையா, அந்த சத்தம் வந்து இப்போ இல்லை. அதை தான் சொல்கிறாங்க. There was no chirping. We felt sorry for the birds and my mother fetched some bread for them. She broke it into little crumbs the way my grandmother used to and threw it to them. The sparrows took no notice of the bread. When we carried my grandmother's corpse off, they flew away quietly. Next morning, the sweeper swept the bread crumbs into the dustbin. அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர்ட்ஸ் எல்லாம் கத்திகிட்டு இருக்கேன்னு சொல்லி வி ஃபெல்ட் சாரி ஃபார் த பேர்ட்ஸ் அண்ட் மை மதர் ஃபெச்டு சம் பிரெட் ஃபார் தம். உடனே வந்து சரி ஏதாவது ப்ரெட்டை கொண்டு வந்து கொஞ்சம் போடுவோம், அது பசியில் இருக்குன்னு சொல்லி போடுறாங்க எங்கள் அம்மா. சி ப்ரோக் இன்ட்டு லிட்டில் க்ரம்ஸ், சின்னதாக அந்த ப்ரெட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சின்னதாக இது பண்ணி கட் பண்ணி போடுறாங்க. த வே மை கிராண்ட் மதர் யூஸ் டு, எங்கள் பாட்டி எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் அம்மா போடுறாங்க. அண்ட் த்ரீ விட்டுடம், அதை தூக்கி அப்படி போடுறாங்க. த ஸ்பேரோஸ் டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் பிரெட். ஆனால் அந்த ஸ்பேரோஸ் வந்து என்ன பண்ணல, அது என்னென்னு கூட கண்டுக்கல, அதை சாப்பிடவில்லை. ஏன்னா அதுவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்குது நமக்கு. அந்த பாட்டி இத்தனை நாள் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தது அவங்களுக்கு அவங்க இப்போ இறந்துட்டாங்கன்ற ஒரு வருத்தம் அந்த பேர்ட்ஸுக்கும் வந்து இருக்குன்றது தான் ஆத்தர் இந்த இடத்துல இது பண்ணுறாங்க. when we carried my grandmother's corpse அப்படின்னா இந்த இடத்துல என்னென்னா டெட் பாடின்னு அர்த்தம். உடனே அந்த கிராண்ட்மதரோட பணத்தை கொண்டு போய் நாங்கள் எரிச்சிட்டோம். தே ஃப்ளீ அவே குவைட்லி, அதுவும் என்ன பண்ணிடுச்சு, பறந்து போயிடுச்சு. இது பேர்ட்ஸு. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப் த பிரெட் க்ரம்ஸ் இன்டு த டஸ்ட்பின். அடுத்த நாள் வந்து கூட்டுறவங்க அம்மா வந்து என்ன பண்ணிச்சுன்னா அதை வந்து நீட்டாக கூட்டி எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருச்சு. ஸோ கரெக்டாக எங்கள் பாட்டியும் இறந்துட்டாங்க, அந்த பேர்ட்ஸும் வந்து எங்கள் வீட்டை விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு கான்செப்ட் சொல்கிறேன். ஸோ பாட்டி என்ன இருக்கும்போது எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாக ஆதரவாக அரவணைப்பாக இருந்தாங்க. ஈவன் வந்து நேச்சுரல் திங் பேர்ட்ஸ்கிட்டையும் சரி, மற்ற அந்த டாக்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கூலுக்கு போகும்போது சப்பாத்தி போடுறது, இப்படி அத்தனை விஷயங்கள் எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே என்னைய அட்மையர் பண்ணிச்சு. ஸோ நம்ம வந்து எல்லார்கிட்டேயும் நம்ம அன்பான விஷயத்தை வந்து நம்ம அன்பை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்கு நம்ம பாட்டி வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக வந்து ஆத்தர் சொல்லியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் ஒரு பேரனுக்கும் பாட்டிக்கும் இருந்த அந்த ஒரு பியூர் பாண்டு, அந்த லவ்வை வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக குஷ்வந்த் சிங் இந்த ப்ரோஸ் மூலயமா வெளிப்படுத்தியிருக்காரு. ஸோ தேர் ends the prose. Thank you. We will meet in the next video.